வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து தொழிற்பயிற்சியோட 8வது நாள். ஐயோ, இன்னும் 7 நாள், ஒரு வாரம் இருக்குது. நடுவில் எலெக்ஷன் லீவு வேறு. எலெக்ஷன் லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. காலங்காலத்தில் புலம்புறோம் பாருங்களேன். சரி, ஓகே. மணி வந்து புலம்புறேன். அதனால் மணி 6 ஆகுது. 5:55. இப்போ தான் எழுந்து 5:30 தான் எழுந்துட்டேன். எழுந்து மூஞ்சி கழுவி பல் அடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் காலையில் ஒரு கோளாறு ஆகி போச்சு. என்னென்னா, இன்னர் காயவே இல்லை. என்னத்தை போட்டுன்னு தெரியல. ஐயோ, தலை விதி. காலையிலே மண்டை சூடு ஏற்றுதுங்கெல்லாம். சரி, ஓகே, கிளம்பிட்டேன். பார்க்குறேன். ஃபோன் வேறு இவனுக்கு ஃபோன் வேறு தெரியாமல் எடுத்துகிட்டு விட்டேன். நான் அவனுக்கு தெரியாமல் திட்டுறான். எழுப்புறது ஃபோன் பண்ணால் ஃபோன் என்னதுன்னு புலம்புறான். திட்டுறான்னு சொல்ல முடியாது, புலம்புறான். சார்ஜ் இல்லைன்னு. நம்மளுக்கு ஸ்டேஷன் வந்தாச்சு. கடுப்பேற்றுறாங்க. இவன் வீடியோவே எடுக்க விட மாட்டான். கெட்ட வார்த்தையாக பேசி டிஸ்டர்ப் பண்ணுறான். அட, கடைசி நேரத்தில் வந்து அவ்வளோதான். ஸ்டேஷன் வந்தாச்சு. லேட்டாக கிளம்பணும், ஆனால் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. எப்பவுமே நாங்கள் வரும்போதெல்லாம் கேட்டு போட்டுருவாங்க. இன்றைக்கி நான் வந்ததுக்கப்புறம் தான் போட்டாங்க. சரி, ஓகே. சாப்பிட்டுருப்பாங்க. போய் ட்ரெயினில் சாப்பிட்டு மதுரையில் போக முடியலன்னா எங்கே எடுக்கிறாங்க பார்ப்போம். உனக்கு எங்கடா போகணும்? வீட்டில் வேறு என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. இப்போதான் புரியுங்க. லோகோ படத்துக்குலாம் ஹைட் எடுத்துருக்குறாங்க. பாரு, அது மேலே அதில் ஏதோ சின்னம் போட்டு வச்சுருக்காங்க. ஆட்டோக்காரன்னா வந்துட்டாரு.
காஃபியும் குடிச்சாச்சு. உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்கக்கூடாதுன்றானுங்க, அப்படியே கூட்டு போயிடுறானுங்க. இதை வந்தான் பார்த்துக்கோங்க. டேய் சரண் அங்கே பாடுறா வந்தாங்க அந்த நல்லா அங்கே நின்றுட்டு இருந்தானுங்க. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வந்துட்டானுங்க. வேற அங்கே போய் நிற்கலாம். ஆட்டோகிற வேறு காட்டலான்னு நினச்சேன், காட்ட முடியல. லேபு கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ட்ரி போட்டு ஏன்னா சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிட்டு வர வேண்டியது தான். ஒரே சத்தமாக இருக்குங்க, எவ்வளோ சத்தமாக பேசினாலும் கேட்க மாட்டேங்குது. வெளியும் சரி இங்கேயும் சரி எவ்வளோ சத்தமாக பேசினாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த பேக் அதை நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொல்லலாம் தான் பார்த்தேன். மதியானமாக சொல்கிறேன் சாப்பிட வரும்போது. ஓகே அவ்வளோதான். லஞ்சுக்கு கிளம்பியாச்சு, லஞ்சுக்கு வந்தாச்சு. சாப்பாடு வாங்கி வந்துட்டாங்க, இங்கே தான் சாப்பிடுவோம். சாவி வாங்கி வந்துட்டேன். நேரத்தில் நீங்கள் திறக்காமல் வச்சுருந்தாங்க, சாப்பிடும்போது பார்க்கலாம். இருந்துச்சா வித்தியாசமாக இருக்குது. என்ன காயின் பரோட்டாவோடா? எடுத்துக்கிறேன். இல்லை எங்கள் பஸ் இல்லை. ஓகே நண்பர்களே வந்தாச்சு, பிடிச்சி வெளியே வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி போகணும். பஸ் ஐயோ கிராஸ் பண்ணுவோம், ஓடி வந்து மூச்சு வாங்குது. அடுத்து ஒரு பஸ், அதுவும் அரைப்பாளையம் பஸ்ஸு. போடா ஊர டாப்புக்கு போடா. பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு, செகண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடாது. மணி என்ன அது ஆச்சு இல்லையா? ஃபோன் வேறு இந்த பேக்கில் இருக்கு. பஸ்ஸு வேறு ஏதோ ரூட்டில் வந்துட்டு சுற்றி 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 அம்மா எவ்வளோ வகைலாம் நடக்கிறது. இதில் விஷ்ணு வேறு டிக்கெட் இல்லை, எடுத்து அதில் காட்ட மாட்டேங்குது ஆப்பில். பிளாட்ஃபார்ம் 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 நேற்று வேறு எங்கள் நேரத்தில் டிக்கெட் எடுத்து கோளாறு ஆகிடுச்சு. நல்ல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே இது கூட்டமாக இருக்கு.
எங்க சேலத்துக்கு போகணுமே பார்ப்போம். அப்பதானே எஸ் சார், நான் சொன்னல அது வரைக்கும் அந்த தடுப்பேன் தெரியுதா? நண்பர்களே வந்து சேர்ந்தாச்சு. சரியான கோளாறு இன்னைக்கு. வரும் பஸ் ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும், ஏறும்போது ஜிபேல டிக்கெட்டுக்கெல்லாம் பே பண்ணால் அக்கௌண்ட்டில் காசு இல்லை. இறங்குனா டிக்கெட் யூடியூப்ஸில் புக் பண்ணால் காட்ட மாட்டேங்குது. ஒரு டிக்கெட் மட்டும் தான் காட்டுது. தனித்தனியாக பண்ண 2 டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டு காட்ட மாட்டேங்குது. அப்போது சரியான கோளாறு இன்னைக்கு. சரி, ஓகே, வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வானம் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த நல்லா இருக்கும் அந்த வெயிலுக்கு. வந்தால் பரவாயில்ல.